மீனா வீட்ல இருந்தும் மயில் வீட்ல இருந்தும் எல்லாரும் வந்ததுனால சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ராஜிக்கு மட்டும் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. கதிர் கிட்ட எல்லார் வீட்ல இருந்தும் வந்ததுனால ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. ஆனா என் வீட்ல இருந்து யாருமே வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் இருந்துகிட்டு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத ராஜி, அவங்களும் கண்டிப்பா வருவாங்க. அந்த டைம்ல மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, எல்லாரும் போட்டிக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோமதி வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இங்க பாருங்க, பிரைஸ்லாம் எல்லாமே சூப்பரா வச்சிருக்காங்க, எனக்கு தேவை அந்த கிரைண்டர் தான். ராஜி இருந்துகிட்டு, அத்தை அந்த கிரைண்டர் தானே வேணும், நீங்க வேணா பாருங்க நாங்க எப்படி ஜெயிக்கிறோங்கிறது மட்டும். எல்லா கேமுமே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல கடைசியா ஒரே ஒரு போட்டி மட்டும் வச்சிருக்காங்க. ரெண்டு குடும்பமே ஈக்குவலா இருக்கிறதுனால அந்த கயிறு இழுக்கிற போட்டியில மட்டும் பாண்டியன் குடும்பம் வின் பண்ணதுனால கோமதிக்கு கிரைண்டர் கிடைச்சிருது. உடனே கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நம்ம கேட்ட மாதிரியே கிரைண்டர் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கோமதி வந்துட்டு ராஜியோட அப்பா அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க என்ன எப்ப வந்தாங்கன்னு தெரியல, இவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. முத்துவேல் வந்து வடிவு கிட்ட, இங்க பாரு வடிவு, நான் வந்து ராஜிக்காகலாம் வரல, என் அம்மா அங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். ராஜி இருந்துகிட்டு, அப்பா நீங்க யாருக்காக வந்தாலும் இங்க வந்திருக்கீங்களா, அதுவே சந்தோஷம்ப்பா அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.